இளைஞருக்காக ஏற்பட்டிருக்கும் இந்த மாநாடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபுட்டுலாம் வந்து நல்லா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வர போகிற போக்குவரத்து ஏற்பாடு எல்லாமே நல்லா இருக்குது. இங்கேயும் வந்து கழிப்பறை வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 2026 திமுக தான் ஆட்சி அமைக்கும். அது உண்மை. உதயநிதி தான் உறுதி தான். இளைஞர்கள் கொண்ட இயக்கம் தாவேகான்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது 10 பேர் 10 சொல்லுவாங்க. ஆனா ஒரே கட்சியில இருக்கிறவன் ஒண்ணுதான் சொல்லுவான். திமுக தான் அடுத்து 2026 வரும். அது உறுதி. உதயநிதி அவர்கள் 2026 அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இது நிச்சயம். அதுல எங்க எம்எல்ஏ வந்து பேத்துசி சரவணன் எங்க எம்எல்ஏ அவர்கள். ஏற்பாடுலாம் எல்லாமே நல்லா இருக்குது. உதயம் 2026 தாவேகான்றது அது ஓட்டு உரிமை இல்லாத கட்சி. உதயநிதி என்பது அமோக வெற்றி. சரிங்களா? வாழ்க வளர்க, ஸ்டாலின் வாழ்க, எங்க உதயநிதியும் வாழ்க. 2026 மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களின் ஆட்சி அமையும். துணை முதல்வர் உதயநிதி ஐயா அவர்களின் ஆட்சி அமையும். எங்கள் திருவண்ணாமலை மாவட்ட மண்ணின் மைந்தர் ஐயா யவாவேலு அவர்களின் வழிகாட்டுதலோடு எங்கள் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதி மண்ணின் மைந்தல் பாசமிகு அண்ணன் பேசுதி சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிச்சயம் 2026 கலசபாக்கம் தொகுதியும் வெல்லும், தமிழ்நாடும் வெல்லும், 200 படிப்பும் வரலாறு விழுப்பம் என்று கேட்டுக்கிறேன். ஆமா சார், இளைஞர்களை ஊக்கப்படுத்துவாரு, மக்களுக்காக நல்லாட்சி கொடுத்துட்டு இருக்காரு. நம்மளுடைய ஆட்சி வந்து மக்களுக்காக எடுத்துட்டு போன சிறப்பாக நடக்குது என்று உரையாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். 2026 200 தொகுதிக்கு மேற்பட்டு திமுக வெல்லும் என்று உறுதியோடு இருக்கிறோம். இந்த இடையில தாவேகான் என்ற ஒரு அணில் குஞ்சு வந்து கொண்டிருக்கிறது. அந்த அணில் குஞ்சில் எங்கள் இளைஞர்களின் படை வீரர்கள் அனைவரும் துரத்தி அடிப்பார்கள் என்று எங்கள் ஐயா அவர்களின் உறுதியோடு கூறுகிறோம். இளைஞர் நாங்கள் ஒரு 50 பேர் வந்திருக்கோம். ஸ்டாலின் ஆட்சி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஸ்டாலின் தான் மீண்டும் வரணுன்றதுனால இளைஞர்கள் எல்லாம் உத்வேகத்தோட எல்லாம் வந்திருக்கோம். எந்த கட்சியும் எங்களுக்கு சமந்தான். ஸ்டாலின் தான் எங்களுக்கு வரணும். ஸ்டாலின் தான் மீண்டும் வரணும். ஸ்டாலின் தானே வரணும். எல்லாரும் ஸ்டாலின் தான் வரணும். மீண்டும் எங்களுக்கு டிஎம்கே ஆட்சி அமைஞ்சு திமுக மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு இளைஞர் சார்பா நாங்க எல்லாம் கேட்டுக்கிறோம். அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் பொய் கூட்டம், ரசிகர் கூட்டம், பொய் கூட்டம். இளைஞர் அப்ப நாங்களா யார் வயசானவங்களா? இப்பெல்லாம் நாங்கெல்லாம் கடை கட்டிக்கலாம். நாங்களும் இளைஞருக்கு தான் இவ்வளவு பேர். நாங்களும் இளைஞர் தானே. இளைஞர் இவ்வளவு பேர் வந்திருக்கோம். அப்ப அவங்க இளைஞர்னா நாங்களா இளைஞர் இல்லையா? இளைஞருக்கு யாருன்னு 26 தெரிஞ்சிடும் யார் இளைஞர் யாரு இளைஞர் இல்லைன்னு. தாவேக்கா நீங்க சொல்றீங்க, தாவேக்கா தான் வரும். இப்ப சொன்னீங்க, நீ சொன்னீங்க, நான் சொல்ல முடியாது. அந்த கட்சி பேர் கூட எங்களுக்கு வாயில வராது. நாங்க எப்பயும் திமுக ஊறி போனாலும் நாங்கெல்லாம் திமுக தான் வரும்னு எங்களுக்கு தெரியும். இப்ப இளைஞர் நாங்கெல்லாம் இருக்கோம். வந்த பிறகு தெரியும் உங்களுக்கு தாவேக்கா வருமா திமுக வருமானு. இன்னும் பல கட்சி இருக்கா, நான் சொல்ல விரும்பல. எல்லாரும் அவங்க வேலை செய்யறாங்க, நாங்களும் எங்க வேலை செய்யறோம். வேலை செய்யறத பார்த்து, செஞ்ச வேலையை பார்த்து ஓட்டு போடுங்க. வேலை செய்யறத பார்த்து ஓட்டு போடுங்க. செஞ்ச வேலையை பார்த்து எப்படி வேலை செய்யறத பார்த்து ஓட்ட போடுங்க. செஞ்ச நன்மையை பார்த்து ஓட்டு போடுங்க. இளைஞர்களுக்கு வந்து உத்வேகம் கொடுக்குறாரு எங்க ஸ்டாலின். இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அவர் வந்தது எங்களுக்கு பெரிய உத்வேகமா இருக்கு. மீண்டும் திமுக வரணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ஆசைப்படுறோம். எல்லாமே ஆசைப்படுறோம். கண்டிப்பா தாக்கத்தை மீண்டும் ஏற்படுத்துவார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சரும் ஐயா ஸ்டாலின் அவர்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். 200க்கு 200 என்ற வெற்றியை ஏற்படுத்துவார். கண்டிப்பாக மீண்டும் திமுக ஆட்சியை பிடிக்கும். இளைஞர்களை கொண்ட இளைஞர்களை கொண்ட இயக்கம் தாவேகா அப்படின்னு சொல்லி ஒரு பேசும் பொருளா பேசுறாங்க. நீங்க எப்படி பாக்க? இளைஞர் கொண்ட ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். அது தாவேகா கிடையாது. எல்லாம் குஞ்சுங்க, அணில் குஞ்சுகள். மீண்டும் இப்பதான் வளர்ந்து வராங்க. நாங்க தான் வந்து திமுகவுடைய இளைஞர் படை, மாபெரும் படை. இது எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லா. தாவேக்கெல்லாம் சும்மா கதைங்க. மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் இப்போ வந்து மீண்டும் துணை முதலமைச்சர் ஆவார். கண்டிப்பாக முதலமைச்சராக கூட வாய்ப்பு இருக்குது ஐயா. நாளைய தமிழகம்
நாளைய உதயசூரியன் சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக மீண்டும் தமிழகத்தின் ஆளப்போகும் சின்னவர் மாண்புமிகு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரும்பவும் மீண்டுமாக இளைஞர்கள் எழுச்சி நாயகனாக மீண்டும் வருவார் என்ற நம்பிக்கையோடு இந்த மாநாட்டில் நாங்கள் இளைஞர்களாக கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இது ஒரு மாநாடு அல்ல, தமிழகமே எதிர்பார்க்கக்கூடிய நாளைய முதல்வர், நாளைய உதயசூரியன், நாளைய உதிக்கும் உதயசூரியன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் என்றும் எங்கள் நெஞ்சிலே, எங்கள் இல்லங்களிலே, எங்கள் உள்ளங்களிலே மீண்டும் அவரை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நாங்கள் உறுதியோடு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நிறைய அநேக இளைஞர்கள், திரளான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் அண்ணன் அவர்களை திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, எங்கள் இளைஞர் எழுச்சியின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு எங்கள் இளைஞர்கள் எல்லாரும் முழு ஒத்துழைப்பு தந்து மீண்டும் இப்போ வந்திருக்கிற யாரெல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எதுவுமே வேண்டாம், மீண்டும் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார் என்று உறுதியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வேலூர் மாவட்டம்.